நிக்கிலன் கையால் சிம்பிள் ஈஸி ரெகுலர் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா? எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலவித்யா வைகுண்ட் சிங். வெல்கம் டு விதுஸ் கிச்சன். என்னையா எப்போ பார் அவகேடோ ஆமியூ ரைஸ்னு புரியாத பாஷையிலேயே சமையல் பண்ணுற, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தெரிஞ்ச மாதிரி எதையாவது செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் உருளைக்கிழங்கு கட் பண்ண ஆரம்பிக்கும் போதே உள்ளே வந்தவன், கொடுங்க இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கையிலேருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டான். சரி செஞ்சிரு அப்படின்னு சொன்னேன். வெங்காயத்தையாவது நான் வெட்டி தரேன்னு, அதையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மொத்த சமையலையும் தம்பியே செஞ்சுட்டான். நான் அன்றைக்கி ஃப்ரீ. ரெசிபியெல்லாம் ரொம்ப சிம்பிள் தாங்க, நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் உருளைக்கிழங்கை நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வத்தல் போட்டு தாளிச்சிட வேண்டியதான். அது கூடவே வெட்டின உருளைக்கிழங்கையும் உள்ளே போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. போதுங்க அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கின மிளகுத்தூளை போட்டு இறக்க வேண்டியதான். ஆக்சுவலாக இது தம்பி தான் செஞ்சான். நான் மிளகுத்தூள் ரெடியாக இருக்கும் இல்லையா, அதைத்தான் போடுவேன். இப்படிலாம் போட்டால் எப்படிமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மிளகுத்தூளை ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி தான் போடுவேன்னு சொல்லி போட்டு எடுத்தான். என்னதான் இருந்தாலும் அவன் செஞ்சு முடிக்கும்போது அதோட டேஸ்ட் தனி தான். நம்ம இருக்கிற ஜாமானை வச்சு உப்பேத்துவோம் இல்லையா, அவன் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுவான். ஸோ அதனால் அவனோட சமையலுக்கு ஒரு தனி டச் இருக்க தான் செய்யுது. ஆண்கள் சமையல் என்றைக்கும் அட்டகாசமாக தான் இருக்குங்கிறது உலகம் அறிஞ்சது தானே. இல்லைனா ஏன் எல்லாரும் அடிச்சு பிடிச்சி ஹோட்டலுக்கு ஓடுறோம்? என்னதான் வீட்டில் செஞ்சாலும் நலன் விருந்துன்னு தானே பேரு, தமைந்தி விருந்துனா பேரு. நெருப்பும் நீரும் இல்லாமல் சமைக்கிறதுல நலன் வல்லவன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. வீட்டில் சமைக்கும் போது அம்மா அன்பு பாசம் எல்லாம் கொட்டி ஆசையாக செய்வாங்க. அதில் ஆரோக்கியமும் அக்கறையும் இருக்கும். ஆனாலும் ஹோட்டலுக்கு அடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஏன் ஓடுறோம்? ஆண்கள் சமையலில் அதிக ருசி சுவை இருக்குன்னு ஆண்டவனுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ஹோட்டலுக்கு போகிறோம். ஸோ சமையல் எல்லாருக்கும் பொதுவானது தான். ஆண்களை ஏன் கிச்சனில் விடுறீங்க, உனக்கு என்ன வேலை, படிக்க போ அப்படின்னு சொல்கிறத தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. என்னாச்சு? எப்படி இருக்கு? உப்பு போடணுமா? காரமாக இருக்கா? ஓகே. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்க முடியல. இந்த சூடு அவசியமா? சரி இருக்கட்டும், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் ஈஸி டிஷ் தான் நிக்கிலனோட இந்த பொட்டேட்டோ ஃப்ரையை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.